வீரராக செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு போல். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் என்ற வரிசையிலே இன்று அவதாரங்கள் பற்றி பார்க்கிறோம். அவதாரங்கள் எல்லா மதத்துலையும் தானே இருக்குது. அவதாரம்னா என்ன? மேலிருந்து இறங்கி வர்றது. அவதரணம் மேலிருந்து கீழே இறங்கி வர்றது. எல்லா மதமும் அப்படி தான் சொல்லுது. அவர் நபிகள் நாயகம் மேலிருந்து வந்தவர் தான், அவதாரம் தான், அப்படி எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ இந்து மதத்துக்கு மட்டும் அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா, மற்ற மதஸ்தர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்கள் மதத்தில் நாங்கள் அவதாரம்னு சொல்கிறது வழிகாட்டிகளாக இருந்த மகான்கள். அவர்களும் வானத்துலேருந்து குதித்து வந்தாங்க நாங்கள் சொல்லலை. நமக்குள்ளே நம்மில் ஒருவராக இருக்கிறவர் தான். அவருக்குள்ளே இறைவனுடைய சக்தி புகுந்து வேலை செய்யுது, அவ்வளோதான். ஆனால் இந்து மதம் என்ன சொல்லுது, முழு முதல் இறைவனே இறங்கி வர்றான் அப்படிங்குது. அந்த கருத்து கூட சில மதங்களில் காணப்படுகிறது. அது என்னமோ உறவு வழி, சும்மா 1-2 தான். உங்கள் இந்து மதத்தில் அப்படி இல்லையே. வைணவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 அவதாரம், முக்கியமானது 10 அவதாரம். மீனாக பிறக்கிறானா, பன்னியாக பிறக்கிறானா, அதுக்கப்புறம் பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், நரசிம்ம அவதாரம். அப்பா வைஷ்ணவம் எப்படின்னா, சைவத்தை பார்த்திங்கன்னா அவர் சிவன் மதுரையில் விறகு வைக்கிறாராம், வளையல் வைக்கிறாராம், புட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு பெரும்பாலும் அடி வாங்கிக்கிறாராம். அது ஏகப்பட்ட கதை. 64 திருவிளையாடல்கள்னு சொல்லி அவர் எப்படியெல்லாம் வந்தார், தோன்றினார் அப்படின்னு சொல்லுது. எங்கள் மதங்களில் இப்படியெல்லாம் முழுமுதல் கடவுள் இறங்கி வந்தார், வீதியில் நடந்தார், மனிதர்களோட தோள் மேலே கை போட்டு பேசினார், அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கிறிஸ்துவ மதத்தில் கூட அவரை இயேசுவை அவதாரம் என்று சொல்லுகிற கட்சி ஒன்று இருந்தால் கூட இன்னொரு கட்சி சன் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லுது, மனுமகன் அப்படின்னு சொல்லுது, அவர் குரு அப்படின்னு நிறுத்திக்கிறாங்க. அப்புறம் சில சந்தர்ப்பங்களில் அவதாரம்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்படி 10 அவதாரம் 15 அவதாரம்லாம் எங்கேயும் சொல்லலை. ஏன் சொல்லிட்டு போகிறாங்களேன்னு விட முடியுதா? உங்கள் கடவுள் என்ன இவ்வளவு தூரம் தன்னை சீப்பாக்கிக்கிறாருங்கிறது தான் எங்கள் கேள்வி. கடவுளை பார்க்குறதுன்னு ரொம்ப கஷ்டங்க. எத்தனை நாள் பட்டினி கிடக்கணும், எவ்வளோ தவம் கிடக்கணும், அப்படி தான் மற்ற மதங்களில் சொல்லியிருக்கு. அப்படியே நீங்கள் தவம் இருந்தாலும் எங்கேயோ ஒரு காட்டில் ஒரு மலையில் குரல் கேட்கும், அவ்வளோதான். உங்கள் மதத்தில் அப்படி இல்லையே. சாதாரண மனுஷங்க மாதிரி அவர் பிறக்கிறாரு. அதுவும் சில அவதாரங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ கிருஷ்ண அவதாரத்தை எடுத்துக்கோங்க. அவர் என்னமோ சின்ன பையனாக இருக்கிற போது மோர் திருடி குடித்தாராம், வெண்ணெயை திருடி தின்னாராம், நெய்யை திருடினாராம், பொம்பளைங்க குளிக்கிற போது மறைஞ்சு நின்று பார்த்தாராம், சேலையை லாவிட்டு போயிட்டாராம். என்னங்க இது? கடவுளுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணாமா? கடவுள்னால் யார்? கடவுளுங்கிற போது நமக்கு மனசில் ஒரு பயம் ஏற்படும். ஒரு மெஜஸ்டிக் பர்சனாலிட்டி, அன்அப்ரோச்சபிள், அப்படி தான் நாங்கள் சொல்லி வர்றோம். நீங்கள் என்னடான்னு சொன்னால் நம்ம வீட்டு பிள்ளைகளை விட மோசமாக சொல்கிறீங்க. இது என்ன ஆகுதுன்னா, நம்ம கடவுள் மேலே ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுது. இப்போ ஒன்றும் இல்லை, மிலிட்ரியில் என்ன சொல்லித்தரோம், ஒரு அதிகாரியாக இருக்கிறவன் சோல்ஜரோட ஓவராக பழகக்கூடாது, ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும். அவன்கிட்ட போய் கதை கேட்டுறது, கதை பேசுகிறது, சிகரெட் கடன் வாங்குறது, இப்படி ஆரம்பிச்சின்னா அவன் ஒன்று மதிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவன் தான் அதிகாரி, நீ சோல்ஜர் ஆகிடுவ. ஒரு அளவாக வச்சுக்க, அப்படி தான் சொல்லி தராங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுது, ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் இருக்கிறவன், ஜிஎம் போஸ்ட்டில் இருக்கிறவன் ஒருத்தரை பேசணும் அப்படின்னா பெல் அடித்து அவனை வர சொல்லு, நீ போகாதங்க, அவனை வர சொல்லு, அவனை நிற்க வச்சு பேசு, நீ உட்காந்து பேசு.
ஒரு கம்பீரம் இருக்கணும். அப்போ தான் அவனை கண்டா பயப்படுவான். நீ போய் அவங்ககிட்ட தோள் மேலே கை போட்டுக்கிட்டு என்னப்பா காலைல என்ன சாப்பிட்ட அப்படி இப்படி ஆரம்பிச்சேன்னா அவன் ஓன் தோளில் கை போட்டுருவான். கடவுளுங்கிறது எவ்வளோ பெரிய போஸ்ட்டு, எல்லா மேனேஜரை விட பெரிய மேனேஜர், எல்லா மேஜர்களை விட பிரிகேடியரை விட பெரிய பிரிகேடியர். அப்படிப்பட்டவர் என்ன மாதிரி இருக்கணும். இது என்னடா அப்படின்னா அது சுண்டல் திங்கிற சாமியாக இருக்குது. அங்கே மதுரையில் நம்ம அழகர் கோயிலில் ஒரு ஆப்பக்காரிகிட்ட போய் ஆப்புந்துட்டு காசு கொடுக்காம ஓடினாலும் அந்த கிழவி அவரை விரட்டிட்டு போச்சான். ஏங்க கடவுள் இப்படியெல்லாம் இருந்தால் என்னங்க நல்லவா இருக்குது. கடவுளாக நமக்கு ஒரு பயம் வேண்டாமா? காட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். ஒரு சாதாரண ஹைகோர்ட் ஜட்ஜுக்கிட்ட நம்மளால் பேச முடியுதா? அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சார் உங்களை பார்க்கணும் வரலாமா, எதுக்கு வரணும், நீ யார், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். ஜட்ஜெல்லாம் அவளுக்கு சுலபமாக பார்த்துட முடியாது. உங்கள் கடவுள் அப்படி இல்லையே, அவர் உங்கள் வீடு தேடியில் வர்றாரு. இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய இமேஜ் ஸ்பாயில் ஆகுது. மனுஷன் கடவுளை சீப்பாக நினைக்கிறான். தர்மம் சட்டமெல்லாம் வீணாக போகும். இதுதான் எங்கள் குற்றச்சாட்டு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வாழ்க்கையில் சந்தித்த நிஜ பிரச்சனைகளை தான் இங்கே வைக்கிறேன் நான். இப்போ இந்த கேள்வியை நாளைக்கு நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். அப்போ அதுக்கு என்ன பதில்? அட யாரும் கேட்கலாட்டி உங்கள் மனசே கேட்கும் உங்களுக்கு. ஏன்னா காட் இஸ் ஓவர் சிம்பிள் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரதான் செய்யும். அதில் நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது கோவிலில் விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த விக்கிரகத்தை போய் அர்ச்சா அவதாரம்ன்றான். அதுவே ஒரு அவதாரமாக. இவன் கல்லால் செலவடித்து அதை கொண்டு போய் வச்சு மந்திரம் சொல்கிறான். அதை சாமின்னு இவன் நினச்சிக்கிட்டா அதுக்கு என்னடா பேர் அர்ச்சாவதாரம். அது போய் துறையிட்டான். மனசில் இதயத்துக்குள்ளே அவன் இருக்கிறான்னு சொன்னால் அது என்னடான்னா அது அந்தர்யாமி அவதாரம். உனக்காக உன் மனசில் இறங்கியிருக்கார் அப்படின்னு. இறங்குறாருன்னு சாமியை இறங்க வைக்கிறீங்களேயா, மனுஷன்லையா கஷ்டப்பட்டு ஏறணும். உங்கள் சாமி ஏன் இப்படி இறங்குது? இது கேட்குறதுக்கே நல்லா இல்லையே என்று சாடுகிறார்கள். நான் சந்தித்திருக்கிறேன் அப்படின்னு நபர்களே. அதுக்கெல்லாம் என்ன பதில் என்கிற போது நம்ம கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும். இதுக்கு பதில் வேணும்னா நீங்கள் கடவுள் மேட்டரை விட்டுருங்க. அவங்க கடவுள் நம்ம கடவுளுங்கிறத விட்டுருங்க. அவங்க பக்தர்கள் நம்ம பக்தர்கள் அவங்கள எடுத்துக்குவோம். அனாலிசிஸ் அப்படி போகணும். வாலிலிருந்து பிடிக்கணும் தலைக்கு. அவங்க பக்தர்கள், மற்ற மதங்கள் இருக்கிற பக்தர்கள், அவங்கக்கிட்ட ஐயா கொஞ்சம் உட்காருங்க, உங்கள் கடவுளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவருக்கு என்னென்ன குணம், எப்போ கோபம் வரும், எப்போ சந்தோஷம் வரும், அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எந்த நேரத்தில் என்ன செய்வார், அவருடைய லைக்ஸ் என்ன டிஸ்லைக்ஸ் என்ன. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற போது மாப்பிள்ளையுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, எங்கெல்லாம் போவார்னு கேட்குற மாதிரி உங்கள் கடவுளை பற்றி கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், விலாவரியாக சொல்கிறதுக்கு நம்ம என்ன நேரில் போய் பார்த்தோமா? கடவுள் என்ன மாமன் மச்சானா எனக்கு? கடவுளை பற்றி எங்கள் புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு? பாவம் பண்ணால் கோயிப்பார் தண்டிப்பார், புண்ணியம் பண்ணால் ஆசீர்வதிப்பார். அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அவர் தூங்குவாரா, எத்தனை மணிக்கு தூங்குவார், எவ்வளோ நேரம் தூங்குவார், என்ன சாப்பிடுவார், எங்கெங்கே போவார், இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும்? We don't know anything about God. We know that He is God. அவ்வளோதான். இதுதான் சார் அவன் சொல்கிற பதில். இப்போ இந்தியாவுக்கு வாங்க, இந்துக்களை கூப்பிடுங்க. ஐயா நீ அடிக்கடி உபன்யாசத்துக்கெல்லாம் போகிற, ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கேட்குறேன். கடவுளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவர் எப்படிப்பட்ட ஆள்? அவர் எது பிடிக்கும் எது பிடிக்காது, எப்போ கோபம் வரும், எப்போ சாந்தமாக இருப்பார், எங்கெல்லாம் போவார் எங்கே போக மாட்டார், இதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இந்து ஓரளவாவது ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவனாக இருந்தால்
அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? சார், நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப படா பிரச்சனை, இதெல்லாம் 5 நிமிஷத்தில் பதில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. கடவுள் எப்போ கோவப்படுவார்? அந்த கேள்வி போட்டால் நான் 1 2 3 4 5 6ன்னு கடவுளுக்கு கோவம் வந்த சந்தர்ப்பம் 100 சொல்லுவேன். கடவுள் எப்போ சிரிப்பார், சந்தோஷமாக இருப்பார்னு கேட்டால் 1 2 3 4 5 100 சொல்லுவேன். கடவுளுக்கு என்ன பிடிக்கும் கேட்டால் 1 2 3 4 100 சொல்லுவேன். கடவுள் எங்கெங்கே போவார் கேட்டால் பிரமாதமாக சொல்லுவேன். கடவுள் எங்கே போக மாட்டார் அதுக்கு பதில் சொல்லுவேன். கடவுளை பற்றி உங்களுக்கு என்ன சார் வேணும்? அட எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க சார். அவர் எப்படி இருப்பார்னு கேட்குறீங்களா? கடவுளுக்கு எப்படி இருக்கும் தோற்றம், மூக்கு எப்படி இருக்கும், முடி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? அழகாக நான் சொல்லுவேன். சாமுத்திரிகா சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனிதனுடைய முக அழகை பற்றி சொல்லக்கூடியது சாமுத்திரிகா சாஸ்திரம். அந்த சாமுத்திரிகா சாஸ்திரத்துக்கு சாமுத்திரிகா சாஸ்திரம்னு ஏன் பேர் வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சமுத்திரராஜன் பார்க்கடலிலே பகவான் பள்ளி கொண்டிருக்கிற போது அவனுடைய திருமேனி அழகை பார்த்து வியந்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணான். மூக்கு இத்தனை இன்ச்சு நீளம், நெத்தி இவ்வளவு அகலம், கண் இவ்வளவு நீளம், காது இங்கே இருக்குது, ஒரு காதுக்கு இன்னொரு காதுக்கு இடைவெளி இவ்வளவு அப்படின்னு எல்லாம் கணக்கு எழுதி அதை பெருமாளுக்கு நீட்டினாராம். ஏய், நான் என்ன உன்னை எழுதவா சொன்னேன்? இதை நீ என்ன ஸ்டெனோகிராஃபரா என் பர்சனாலிட்டியை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு? இல்லை சாமி, இது என்னால் எழுதாமல் இருக்க முடியல. என்னென்னா, நீங்கள் உலகத்தில் இந்த தோற்றத்துக்கு யார் எத்தனை பெர்சன்டேஜ் ஒத்து இருக்குதோ அவங்க அதிர்ஷ்டசாலி, யார் எத்தனை பெர்சன்டேஜ் குறைவாக இருக்கோ அவ்வளோ துரதிர்ஷ்டசாலின்னு உலகத்தில் பேசிக்கிறாங்க. அப்போது இந்த அங்க லக்கணங்களை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி வச்சோம்னா, இவனுக்கு நெத்தி அகலமாக இருக்கே, பெருமாளுக்கு அகலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அது அதிர்ஷ்டம். 5 மார்க் போடு. மூக்கு எடுப்பாக இருக்குது, பெருமாளுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கே, அதுக்கு ஒரு 5 மார்க் போடு. கண் நீளமாக அகலமாக இருக்குது, பெருமாளுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஒரு 5 மார்க் போடு. இப்படி 32 இலக்கணங்களும் போட்டு டோட்டலாக நீங்கள் பேலன்ஸ் ஷீட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இவனுக்கு 60 மார்க் தரலாம், இவனுக்கு 80 மார்க் தரலாம். இந்த பையனுக்கு 10 மார்க் கூட கொடுக்க முடியாது, இவனுக்கு 1.5 இலக்கணம் கூட கிடையாது அப்படின்னு மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா? அதுக்கு தான் சாமி எழுதுனேன் அப்படின்னா. அப்போ பெருமாள் பார்த்தார், ஓ, உலக சேவைக்காக செஞ்சிட நல்ல மனசு தான். சரிப்பா, இந்த சாஸ்திரத்தை சமுத்திரமாகிய நீ எழுதினதுனாலே, சமுத்திரராஜன் தான் நினை, இதுக்கு சாமுத்திரிகா சாஸ்திரம்னு நான் பேர் வைக்கிறேன், இது உலகம் பூரா பரவட்டம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் சாமுத்திரிகா சாஸ்திரம் பிரபலமானது. இன்றைக்கி சிற்பிகள் மகாபலிபுரத்துலேயும் மற்ற ஊர்கள்லேயும் பெருமாளுடைய விக்கிரகத்தை எப்படி வடிக்கிறாங்க? சமய சாஸ்திரத்தில் எழுதியிருக்கு, தோள்பட்டை இவ்வளோ அகலமாக இருக்கணும், உயரம் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், சிவன் கோயிலை சேர்ந்தவங்களாக இருந்தால் இந்த இடத்துல ஒரு நாட்சி இருக்கணும், விஷ்ணு கோயிலை சேர்ந்தவங்களுக்கு அது இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே சிவன் கோயில் துவாரபாலகர்களுக்கு கண் உருண்டையாக வட்டமாக இருக்கணும், விஷ்ணு கோயில் இருக்கிற துவாரபாலகர்களுக்கு கண் நீளமாக இருக்கணும் போட்டிருக்கு. வயிற்றில் இருக்கிற நாவி தொப்புள் முதற்கொண்டு இப்படி இருக்கணும், வளைஞ்சுத்தி வரணும், இடஞ்சுத்தி வரணும்னா போட்டிருக்கியா? உன்னையும் விட்டு வைக்கல நம்மாள். அப்போ எங்களுக்கு கடவுள் எப்படி இருப்பார்னு கேட்டால் அதை கூட நாங்கள் சொல்லுவோமே. அவர் கருப்பா சிகப்பான்னு சொல்லுவோம், உயரமா குள்ளமான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் இவனால் முடியுது, ஏன் அவங்களால முடியலை அப்படின்னு கேட்டால் அதுதான் அந்த அவதார மகிமை. பகவான் அவதாரம் எடுக்கிறான்னா இந்த மனிதர்களோடு மனிதர்களாக பழகுகிறான். ராமாவதாரத்தில் ராமனை எல்லோரும் அடாபடான்னு கூப்பிடுவாங்க. கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் டே திருட்டு பயில வாடா அப்படின்னு முதுகில் ஓங்கி அடிப்பாங்க, வாங்கிக்குவான். அவ்வளவு சௌலபியமாக அவன் இருக்க போய் பகவானுடைய குணங்கள் என்னால் என்ன என்று அனைவரும் சொல்லுகிறார்கள், பாமரன் கூட சொல்லுகிறான். அந்தளவு நாங்கள் கடவுளை புரிஞ்சு வச்சுருக்கோம் ஐயா. அவருக்கு
ஒரு நைவேத்தியம் பண்ணணும்னா எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறது முதற்கொண்டு எங்களுக்கு இருக்குல்ல. அப்போ சாஸ்திரத்தில் நாங்கள் இவ்வளோ தூரம் புரிஞ்சு வச்சுருக்கோம். நீங்கள் கடவுளை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க கேட்டால் வி டோன்ட் நோ காட் இஸ் எபவ் அவர் நாலேஜ். இதை பெருமையாக சொல்லிக்கிறீங்க. அறியாமையை பெருமையாக சொல்லிக் கொள்கிறீர்கள். நாங்கள் அறிவை பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். அவ்வளோக்கும் காரணம் இந்த அவதாரங்கள் தான்யா. இந்த அவதாரங்கள் பகவானுடைய குணங்களை திறந்த புத்தகமாக்கி இருக்கிறது. தெர் இஸ் நோ சீல்டு பேஜ் இன் காட்ஸ் கேரக்டர். வி நோ காட் அவுட் அண்ட் அவுட். அவருக்கு எப்போ கோபம் வரும் எங்களுக்கு தெரியும். என்ன செஞ்சால் சிரிப்பார் எங்களுக்கு தெரியும். எந்த நேரத்தில் என்ன செய்துட்டு இருப்பார்னு எங்களுக்கு தெரியும். புஸ்தகங்களில் போட்டிருக்கியா? சாயந்தரம் 6 மணி ஆனால் அது பிரதோஷ வேலை. அந்த நேரத்தில் நீங்கள் பகவானுக்கு என்ன பிடிக்கும்னா பிரார்த்தனை தான் பிடிக்கும். வேறு எதுவும் பிடிக்காது. டிவி பார்க்கக்கூடாது, சினிமா பார்க்கக்கூடாது, ரொம்ப சுவையான சாப்பாடு சாப்பிடக்கூடாது, விளையாடக்கூடாது, ஆண் பெண் உணர்ச்சி கூடாது. பிரதோஷ வேலை. அப்போது தெய்வத்துக்கு ஒரு 24 ஹவர்ஸில் எது உகந்த வேலை எது உகப்பில்லாத வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும்யா. அந்த மாதிரி நாங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போ எங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில இடைவெளியே கிடையாது, கேப்பே இல்லை. ஏன்னா அவன் எங்களில் ஒருவனாக பழகினவன். அவன் எங்கள் வீட்டில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்றத பிடுங்கி சாப்பிடுவான்யா, அவன் சாப்பிட்றத நாங்கள் பிடுங்கி சாப்பிடுவோம்யா. அப்படிலாம் அவன் அவதாரங்கள் இருக்குது. இந்த நாட்டு பாமரன் கூட பகவானை பக்தியால் கட்டி விடுவான். கோரான்னு ஒரு குயவன் இருந்தான். அவன் எழுத படிக்க தெரியாதவன், மண்பானம் செய்கிறவன். அவன் பகவான் தன் பக்தியினால் எப்படி கட்டி வச்சுருந்தான்னா, பன்றிபுரத்தில் திடீர்னு ஒரு நாள் பெருமாள் காண போயிட்டார். அப்போது நாமதேவர், ஞானதேவர் என்ற பெரிய மகான்கள், பெருமாளோடு பேசக்கூடிய சக்தி பெற்றவர்கள், அப்போ போய் கேட்குறாங்க, சாமி எங்கே போயிட்டீங்க, காணாமே அப்படின்னா. நான் இங்கே இல்லை. அப்போ எங்கே போயிருக்கிறீங்க அப்படின்னா, அவருடைய மனைவி பதில் சொல்கிறா, சுவாமி இங்கே இல்லை நாமதேவரே, ஞானதேவரே, அவர் ஒரு பக்தனுடைய வீட்டில் வேலைக்காரனாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு. அப்போ அட்ரஸ் என்ன, நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் கண்டுபிடிங்கோ. தேடி அலைகிறார்கள். கடைசியில் அந்த குயவன் வீட்டுக்கு அவரை பார்க்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்குது சார் கதை. எங்கள் கடவுள் பக்தனுக்கு தொண்டனாக வேலையாளாக இருக்கிறான். அப்படி எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கதை காட்ட முடியுமா? எங்கள் கடவுள் எங்களுக்கு காலமிக்கி விடுனா காலமிக்கி விடுவான், தேர் ஓட்டுனா தேர் ஓட்டுவான் தெரியுமா? சாட்டை கம்பை பிடிச்சிக்கிட்டு அவனை ஒரு சேரிட்டியரை ஆக்கியிருக்கான். இருக்குது. அவ்வளோ தூரம் அவன் இறங்கி வந்தது எப்படி? பக்தி என்ற ஒரு விஷயம் அவனுக்கு உகப்பானது. அதுக்கு அவன் மயங்கிடுவான். அன்பினாலே அவனை கட்டலாம், அவனுக்கு நாம் எஜமான் ஆகலாம். இதை ஆழ்வார்கள் நிரூபித்திருக்கிறார்கள். அடியார்களியன் சிற்றம்பலம்னு சைவத்திலையும் பாடுறாங்களே. சுந்தரமூர்த்தி நாயனார் கதையில் என்ன வருது? அவர் சிவபெருமான மெசஞ்சர் வேலை பார்க்க சொல்கிறார். போய் அவகிட்ட போய் என் மேட்ரு என்னன்னு கேட்டுவான்னு பொம்பளைக்கு போய் பார்த்துட்டு சொல்கிறார். இவர் ஓடுறாரு. அப்படிலாம் கதை இருக்குல்ல. நாங்கள் அப்படிலாம் தெய்வத்தை வேலை வாங்கியிருக்கிறோம். ஏன்னா அவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கு பிரியமானபடி அவன் இறங்கி வர்றான். அதான் தத்துவம். இந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியுமா ஐயா? கடவுள் உயரத்தில் இருப்பார், அவருக்கு ஸ்டேட்டஸு, அவருக்கு பிரஸ்டீஜுன்னு அவரை தூக்குன்னு தூக்கிட்டீங்க. கடவுளை நீங்கள் பார்க்குற போது இப்படி இல்லை பார்க்குறீங்க. நாங்கள் கிருஷ்ணனை பார்க்குற போது டேய் கிருஷ்ணா அவன் இப்படி இல்லை பார்க்குறோம். எங்கள் ஆங்கிள் ஆஃப் வியூ இப்படி இருக்குது, உங்கள் ஆங்கிள் ஆஃப் வியூ இப்படி இருக்குது. அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸு. ப்ரெஸ்டீஜ் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு நீண்ட இடைவெளியை உருவாக்கி விட்டீர்கள். இங்கே அவதாரங்கள் இந்தியா முழுக்க நடந்திருக்கு. ராமருடைய கால் படாத இடம் இந்தியாவில் எதுவும் இல்லை. கிருஷ்ணனுடைய கால் படாத இடம் அங்கே துவாரகையில் எதுவும் இல்லை. அப்படியெல்லாம் நாம் எங்கள் நாடு, எங்கள் வீடு, எங்கள் ரோடு எல்லாம் கடவுள் சம்பந்தம் உடையது என்று நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த அவதாரம் தானே. அப்போது எல்லாத்துக்கும் மேலே
அந்தர்யாமி என்று இதயத்துக்குள்ளே அவன் இருக்கிறான், உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான். அவனை தேடி நாங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை. அவன் எங்கே தான் இருக்கிறான். கண்ணை மூடி தியானம் செய்தால் யோகிகள் அவனோடு பேசுவார்கள். அப்படி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கின்றன. பரத்வாஜர் ராமாவதாரத்தில் ராமனை தேடி வந்த அயோத்தியாவாசிகள் ஆயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போடணும் என்று ஆசைப்பட்ட போது அவர் அக்னிஹோத்திரம் நடக்கிற இடத்துல போய் தன் இதயத்திலே கை வைத்து அந்தர்யாமியை தியானித்தார். அப்போ உடனே விஸ்வகர்மா இறங்கி வந்தான், அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டான் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? இவர்கள் அந்தர்யாமி பகவானை வசியம் பண்ணி வைத்திருந்தார்கள். இவர்களுக்கு பகவான் அகப்படாதவன் இல்லை. அப்படி தான் இருக்குது கதையெல்லாம் எங்கே. அப்போ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க? நீங்கள் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா விக்கிரகத்துக்கு முன்னால் பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சாதாரண மனுஷன்ட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க, பூஜையிலெல்லாம் அப்படி பேசுவாங்க. அவ்வளோ தூரம் ஒரு அந்யோன்யம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஈடுபாடு இந்த அவதாரங்களால் தான் எங்களுக்கு ஏற்பட்டது. இதில் பக்தர்கள் பகவானுடைய எவ்வளோ லிபர்ட்டிஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வியாசர் இருக்கார், அவர் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தார். அப்போ தயிர் வைக்கிறவங்க சில பெண்கள் யமுனையை கிடக்கிறதுக்கு வந்தாங்கன்னா, வந்தோடனே அவங்கள பார்த்து, ஏம்மா பசிக்குதுமா, ஏதாவது சாப்பாடு வச்சுருக்கீங்கன்னு கேட்டாராம். இருக்குது, நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்றோம் அப்படின்னு அவங்கவுங்க மண்பானையில் வச்சுருந்ததை சாம்பார் சாதம், தயிர் சாதம், கத்திரிக்காய் பொரியல், முருங்கைக்காய் பொரியல் எல்லாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்ட உடனே சரி சாமி, நாங்கள் அக்கறைக்கு போய் தயிர் விற்கணும், நாங்கள் போகிறோம்னு சொல்லி போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வராங்க. சாமி, வெள்ளம் யமுனையில் ரொம்ப அதிகமாக போகுது, கடக்க முடியாது போல் இருக்குது, படகு கூட போகலை, நாங்கள் திரும்பி ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், ஏம்மா நீங்கள் போய் அந்த நதிக்கரையில் நில்லுங்க, நின்று இதோ இங்கே இருக்கிற வியாச ரிஷி பிறந்த நாள் முதற்கொண்டு இன்று வரை உணவு என்று ஒன்றுமே அருந்தியதில்லை என்பது உண்மையானால் அந்த சத்தியத்தின் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன், யமுனை நதியை எங்களுக்கு வழிவிடுவாயாக, நீர் வற்றட்டும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பாதை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த பெண்கள் கேட்டாங்க, சாமி என்ன லந்து போடுறீங்களா? இப்போ தான் எங்களுடைய சாப்பாடெல்லாம் வாங்கி முழுங்குனீங்க, 3 பேர் சாப்பாடை ஒரு ஆள் முழுங்கிட்டீங்க. இப்போ பிறந்த நாள்லேருந்து நான் இன்றைக்கி வரைக்கும் இங்கே சாப்பிடவே இல்லை என்பது சத்தியமானால்னா, இது இப்படி சொன்னோம்னா யமுனை நதி எங்களை தான் அடிக்கும் அப்படின்னாங்கன்னா, அதுக்கு அவர் சொன்னார், சொல்லி பாருங்கம்மா, சொல்லி பாருங்கள், ஒன்றும் நடக்கலைன்னா அப்புறம் வாங்க என்கிட்ட போய் அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மகரிஷி ஒன்றுமே சாப்பிட்டதில்லை என்பது உண்மையானால் நதியே எங்களுக்கு விலகி வழிவிடுது, சாயங்கன்னு வழிவிட்டுருச்சு. அப்போ ஓடி என்ன சாமி, அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகுறீங்க, அதுக்கெல்லாம் நடக்குது காரியம் அப்படின்னோடனே, அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் உணவு உண்ணும் போதெல்லாம் ஒரு நாள் கூட நான் உண்பதாக எண்ணி உண்பதில்லை, உள்ளே அந்தரியாமையாக இருக்கிற கிருஷ்ணனுக்கு தான் அது என்று கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி தான் சாப்பிட்டு வந்திருக்கிறேன். அப்போ இதுவரை ஒரு நாள் கூட இந்த வியாசன் சாப்பிடவில்லை, அவன்தான் சாப்பிட்ருக்கிறான், அதுதான் சத்தியம், அதுதான் நான் அப்படி சொன்னேன் என்று சொன்னார். இதை பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி கதை எங்கே சார் பார்க்க முடியும் நீங்கள்? இதுதான் அவதார மகிமை. அப்போது தன் பக்தினாலே அவர் எப்படி கட்டி வச்சுருந்தார் பகவானை? சகதேவன் ஒரு தடவை கேட்டான் மகாபாரதத்தில் கிருஷ்ணனை, கிருஷ்ணா இந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்சவொடனே கடைசியில் இங்கே 5 பேரையும் போட்டு தள்ளுறதா உனக்கு உத்தேசம் இருக்குதானே அப்படின்னா, ஆமாடா, உனக்கு எப்படா தெரியும், உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, சரி இப்போ என்ன அதுக்கு, எங்கள் 5 பேரை தயவு பண்ணி காப்பாற்றணும் அப்படின்ன உடனே, எங்கள் 5 பேரை காப்பாற்றணுன்னா அது லேசான காரியம் இல்லைப்பா, அதுக்கு இந்த மகாபாரத யுத்தமே நடக்காமல் இருக்கணுமே. மகாபாரத யுத்தம் நடக்காமல் இருக்கணும்னா திரௌபதி தலையை சிரைக்கணும், ஏன்னா முடியாவது போட்டு வச்சுருக்கா, அது இருக்கிற வரைக்கும் யுத்தம் நிச்சயம். அடுத்தாலும் ஒன்றை மரத்தில் கட்டி போடணும், நீ ஒருத்தன் இருந்து நடமாடி இருக்கிறதுனால தான் எல்லாம் நடக்குது அப்படின்னா, என்ன கட்ட யாரால முடியும்னா, நான் கட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி பக்தியினாலே கட்டினான். கண்ணன் கட்டுப்பட்டான், கண்ணன் மரத்திலே கட்டுப்பட்டான், அவனால் அசைய முடியவில்லை. அப்புறம் அவன் சகதேவன்கிட்ட கெஞ்சி கேட்டான், ரிலீஸ் பண்ணி விடப்பா அப்படின்னு. இப்போ பக்தியினாலே பகவானை கட்டுவது என்பது மற்ற நாடுகளில் கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல,
இங்கே அதிகம் பக்தர்களில் 90% உள்ளவர்களுக்கு அது ஈஸியாக வரும். ஏன்னா பக்தி என்பது அவர்களுக்கு கைவந்த கலை. எப்படி நீங்கள் கோடம்பாக்கம் சினிமா துறைக்கு போனால் நடிக்கிறதும் பாடுறதும் ஏறக்குறைய எல்லாருக்கும் கைவந்த கலையோ, அது மாதிரி இங்கே பகவானை பக்தியால் கட்டுவது என்பது இந்துக்களுக்கு சர்வசாதாரணம். இதெல்லாம் எப்படி நடக்குது? அவதார மையமே தானே. இந்த அவதாரங்கள் இவ்வளவு சௌலபியமாக இல்லைன்னா இது சாத்தியமில்லை. ஆகவே அது இந்து மதத்தின் சிறப்பல்லவா. அடுத்து இந்த யாகங்கள் பண்ணும்போது அந்த யாகத்தில் வார்க்கப்படும் நெய்யெல்லாம் எங்கே போகுது? பல பேர் விவரம் தெரியாதவன் நெய்யில் ஊற்றி வீணாக்குறாங்க. பருப்பிலே ஊற்ற வேண்டிய நெய்யை நெருப்பிலே ஊற்றும் பார்ப்பன பாவிகாள் அப்படின்னு நாத்திகர்கள் பாட்டு எழுதுகிறாங்க. ஆனால் அதுக்கு பதில் சொல்கிறான் கிருஷ்ணன், யாகத்தில் ஊற்றப்படும் ஆஜ்யம் நெய்யெல்லாம் எங்கடா போகுதுன்னா அகமஷ்னாமே, நான் சாப்பிட்றேன், உங்கள் கண்ணுக்கு தெரியாது, எல்லாம் நான் தாண்டா வாங்கிக்கிறேன், எல்லா யஜ்ஞங்களுக்குள்ளும் நான் தான் இருக்கிறேன். கீதையில் சொல்கிறோம் இல்லையா, எல்லா யஜ்ஞங்களும் எல்லா வழிபாடும் என்னைத்தான் அடைகின்றன. இது சாதாரண பாமரனுக்கு கூட தெரியுமே, அவன் யாகத்தை கேலி பண்ணுறது இல்லையே. அடுத்தாப்புல இந்த படைக்கிறதுன்னு சொல்கிறாங்களே நைவேத்தியம், அது என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு சராசரி இந்து 10 நிமிஷம் லெக்சர் அடிப்பான் சார். நைவேத்தியம்னா என்ன, எந்த சாமிக்கு என்ன வைக்கணும், ஏன் வைக்கணும், சாமிக்கு பசிக்குதா, நம்ம வைக்கலைன்னு சொன்னால் அதுக்கு சாப்பாடு கிடைக்காதா, வச்சா என்ன பிரயோஜனம், அழகாக 10 நிமிஷம் பேசுவானே. ஆனால் மற்ற மதத்தில் அவங்க சாமிக்கு கொடுக்கணும்னு தெரியுமே தவிர அதுக்கு ஹவ் அண்ட் ஒய் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு கர்நாடகாவில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு கோவில் அர்ச்சகர், வயசானவர், சிவன் கோவில் அர்ச்சகர், அவர் படுத்திருக்கார். அப்போ எப்படி படுத்திருக்காருன்னா, ஒரு சிவலிங்கத்தை வச்சு தலாணி மாதிரி வச்சு அது மேலே கால் வச்சுருக்கார். இன்னொரு சிவலிங்கத்தை வச்சு அது தலையணை மாதிரி தலை வச்சுருக்கார். இதை அந்த பக்கம் நாமதேவர் பார்த்தாராம். பார்த்துட்டு, என்னையாது சிவலிங்கத்துக்கு இவ்வளோ உபச்சாரம் பண்ணுற, காலை கொண்டு போய் லிங்கத்து மேலே வைப்பாங்களா யாராவது, நீ கோயில் அர்ச்சகர்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், நான் வயசானவன்ப்பா, கண்ணும் தெரியல, காலை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, எது மேலே வைக்கிறதுன்னு தெரியல, நீ இளவட்டம் கொஞ்சம் என் காலை தூக்கி சிவன் எங்கே இல்லையோ அங்கே வச்சுட்டு போ அப்படின்னாரான். நான் போய் லிங்கத்திலேருந்து காலை தூக்கி கொஞ்சம் தள்ளி வச்சா அங்கே ஒரு லிங்கம் முளைச்சிருச்சு. இவர் எங்கே காலை தூக்கி வச்சாலும் அங்கே லிங்கம் முளைக்குது. இது என்ன அது கண்கட்டு வித்தையாக இருக்குது அப்படின்னா, உன்னை போல் ஆளுகளுக்கு தான்ப்பா லிங்கம்ங்கிறது சிவன் இருக்கிற இடம், மற்ற இடத்துல சிவன் இல்லை அப்படிங்கிற எண்ணமெல்லாம். எங்களுக்கு எங்கும் சிவன், எதிலும் சிவன், அவன் இல்லாத இடமே இல்லை. நான் எங்கே கால் வச்சாலும் அவன் அங்கே தானே இருக்கான், அதை நீ உணரலையே என்று ஒரு கதை சொல்லுவார்கள். இந்த ஞானமெல்லாம் நீங்கள் எந்த நாட்டில் பார்க்க போகிறீங்க? இந்த நாட்டில் தான் சார் பார்க்க முடியும். சின்ன பிள்ளையாக இருக்கிற போது விக்ரமாதித்யன் கதை சொல்லி வளர்ப்பாங்க பிள்ளைகளை. அந்த விக்ரமாதித்யன் கதையில் எவ்வளவு மந்திர தந்திரங்கள், எவ்வளவு ரகசியங்கள், எவ்வளவு சூட்சுமங்கள் இருக்குது தெரியுமா? அதில் நாம் கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. விக்ரமாதித்யன் கதைங்கிறது சின்ன பிள்ளை கதை இல்லை. பிஹெச்டி முடித்தவங்க கூட கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய அங்கே இருக்குது. குருவாயூரில் ஒரு கதை உங்களுக்கு தெரியும். ஒரு பையன் குருவாயூரப்பனுக்கு வச்சுருந்த வாழைப்பழம், 2 வாழைப்பழம் இருந்துச்சு. அதில் ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டு இன்னொரு வாழைப்பழத்தை குருவாயூரப்பனுக்கு போட்டு அவன் தின்னு தோலை போடுற நேரத்தில் அர்ச்சகர் வெளியே போகணுன்னு வந்துட்டார். அதை திருட்டு போயிலே சாமிக்கு வச்சுருந்த பழத்தையெல்லாம் எடுத்த, இது அபச்சாரம்டா, நீ தண்டனையாக சுற்று, பெருமாளை சுற்று, 100 தடவை சுற்று அப்படின்னு கோபமாக சொன்னார். இவன் சுற்ற ஆரம்பித்தான். அவன் அர்ச்சகர் கண்ணுக்கு என்ன தெரியுது, பாதி சுற்று இவன் சுற்றுறான், மீதி சுற்று குருவாயூரப்பன் சுற்றுறான். குருவாயூரப்பனே சுற்றுறான், பாதி சுற்று தான் அந்த பையன் சுற்றுறான். உடனே இவர் கண்ணை கசிக்கிட்டு பார்க்குற, என்ன நமக்கு என்ன பிரம்மையா, என்ன இது அப்படின்னு, குருவாயூரப்பா என்ன இது நான் பார்க்குற காட்சி என்னன்னு ஒன்று. அப்போ குருவாயூரப்பன் பேசினாராம்,
2 பழம் இருந்தது. ஒரு பழத்தை அவன் சாப்பிடும் முன்னால் ஒரு பழத்தை எனக்கு கொடுத்துட்டு சாப்பிட்டான்யா. பழம் சாமிக்கு வச்ச பழத்தை சாப்பிட்றது குற்றம் என்றால் அந்த குற்றம் எனக்கும் தானே. ஸோ அவன் 50-50 பழம் சாப்பிட்டான், நான் 50-50 தண்டனையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அர்ச்சகர் அந்த பையன் காலில் விழுந்து வணங்கினார் என்று கதை இருக்குது. அப்போ ஒரு சின்ன பையனுக்கு அந்த பக்தி எப்படி புரிஞ்சிருக்கு, அதுக்கு பகவான் எவ்வளோ கட்டுப்படுறான். இப்படி கதைகள் ஏராளம் இருக்குது இந்த நாட்டில். அடுத்து இந்த ராமானுஜர் வாழ்க்கையில் ஒரு சம்பவங்க. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் கோயில் முடிஞ்சு வர்றாரு. வழியில் சில சிறுவர்கள் மண்ணில் கோயில் கட்டி, பெருமாள் கோயில் கட்டி அந்த கோயிலில் வழிபாடு நடத்துகிறாங்க. ஒரு சின்ன மணியை வச்சு அடிச்சுக்கிட்டு அது நாவல் பழத்தை 2 பழத்தை வச்சு சாமிக்கு படைத்து ஒருத்தன் அர்ச்சகர் வேஷம் போட்டு செய்கிறான். 10 பிள்ளைகள் எல்லாம் பக்தியாக நிற்கிதுங்க. இப்போ ராமானுஜர் பார்த்தாரு, ஆஹா என்ன சுவாரஸ்யமான காட்சி அப்பா, உலகத்தில் எந்த நாட்டில் இப்படி காட்சியை பார்க்க முடியும்? 7 வயது சிறுவர்கள் மண்ணிலே கோவில் கட்டி பகவானுக்கு படையல் போடுகிறார்களே என்று பார்த்து கொண்டிருந்தார். அந்த அர்ச்சகர் பையன் என்ன பண்ணால், பிரசாதம்னு எல்லாருக்கும் கொடுக்க வந்தான். இவர் போய் உடனே இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு பயபக்தியாக அடியனுக்கு அப்படின்னு கை நீட்டினாராம். அப்போ பக்கத்தில் இருந்தவர், என்ன சாமி நீங்கள் பிள்ளையை விட சின்ன பிள்ளை ஆகிட்டீங்க, அவனுக்கு பொடி பசங்க விளையாடுறானுங்க, நீங்கள் எதை போய் கை நீட்டுறீங்கன்னு. அட பைத்தியக்காரா, நாம் செய்கிற பூஜையில் பகவான் மகிழ்கிறானோ இல்லையோ, கள்ளங்கபடம் இல்லாத இந்த மாசில்லா குழந்தைகள் இவனுடைய தூய உள்ளத்துக்கு நிச்சயமாக அவன் வந்திருப்பான். யாங்க இவன் கொடுக்குற பிரசாத நைவேத்தியத்தை நிச்சயம் அவன் எடுத்திருப்பான். இதை விட புனிதமானது எங்கே கிடைக்கும் உனக்கு? இங்கே கொடுங்க அர்ச்சகர் சாமி, இங்கே கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டார் என்று அவருடைய வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி கதையெல்லாம் எங்கே பார்க்க முடியும் நீங்கள்? அதெல்லாம் அவதார மகிமை தானே. அதனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும் இது அவதாரங்கள் என்பது கேலி பண்ணக்கூடிய விஷயங்கள் அல்ல. இது தெரிந்து வணங்கக்கூடிய, ஆச்சரியத்தோடு வணங்கக்கூடிய விஷயம். அதனால் இந்து மதத்தை பரிகசிக்கும் பிற மதக்காரர்களே, உறங்கும் சிங்கத்தை எழுப்பாதீர்கள், அது உங்களுக்கு தான் தீமையாக முடியும். எங்கிருந்தோ இங்கு இந்து மதத்தை ஒடுக்குகிறோம் என்று சொல்லி இந்த நாட்டை ஆண்டவர்கள் இன்று ஒடுங்கி போய் கிடக்கிறார்கள், உயர்வதற்கு வழி இல்லாமல். ஆனால் இந்து மதம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது புகழிலே. ஏனென்றால் இங்கே சத்தியம் இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. அதனால சத்தியம் சாவதில்லை. இந்து மதத்திலே ஒவ்வொரு அங்குலமும் ஒவ்வொரு மயிரிழையிலும் உண்மை உண்மை உண்மைதான் இருக்கிறது. உண்மை என்றுமே வெல்லும். அதனால் இங்கே சொல்லப்பட்ட தத்துவங்கள் எதுவுமே பொய்யில்லை, தவறில்லை, தெரியாமல் சொல்லப்பட்டதல்ல என்பதை நாம் உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.